வணக்கம். இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம தமிழக அரசின் அயலகத் தமிழர் அடையாள அட்டை, அதாவது என்ஆர்டி கார்டை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு தான் இந்த ஆய்வு. ஆமா. இதோட நோக்கம் என்ன, யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும், என்னென்ன நன்மைகள்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம குறிக்கோள். நம்மிடம் இது பத்தின ஒரு அறிக்கை இருக்கு. கரெக்ட். இது அக்டோபர் 2021ல தமிழ்நாடு அரசு ஆரம்பிச்ச ஒரு முயற்சி. அயலகத் தமிழர் நல வாரியம்னு ஒன்னு அமைச்சாங்க. ஒரு 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டோட. ஓஹோ, எதுக்காக? முக்கியமா வேலைக்காகவோ மத்த பொருளாதார காரணங்களுக்காகவோ வெளிநாடு இல்லனா வெளிமாநிலம் போற தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நலனை கவனிக்கிறதுக்கு தான். இந்த என்ஆர்டி அட்டை அந்த முயற்சியோட ஒரு முக்கியமான பகுதி. சரி, அப்போ இந்த என்ஆர்டி அட்டைனா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இது சிம்பிளா சொன்னா, தமிழ்நாட்டுக்கு வெளியில, அதாவது வெளி மாநிலத்துல இல்ல வெளிநாட்டுல குறைஞ்சது ஒரு 6 மாசம் இருக்கணும். வேலைக்காகவோ இல்ல படிப்புக்காகவோ? ஆமா, அப்படி இருக்கிற 18 வயசுல இருந்து 55 வயசுக்கு உட்பட்ட தமிழர்களுக்கானது. ஆனா ஒரு விஷயம், இது அரசு ஊழியர்களுக்கு பொருந்தாது. ஓ, ஓகே, புரிஞ்சுது. அப்போ இது ஒரு மாதிரி என்ட்ரி டிக்கெட் மாதிரி, நல வாரியத்தோட மத்த உதவிகளை வாங்குறதுக்கு. ஆமா, சொல்லப்போனா அப்படிதான். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசத்துல 26,600 பேர் இதுல பதிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பா மேற்காசியாவில இருந்து நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. பரவாயில்லையே. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் ஐடி கார்டு இல்ல, இது ஒரு சமூக பாதுகாப்பு மாதிரி. சமூக பாதுகாப்பா? எப்படி? இத கொஞ்சம் பெரிய அளவுல பார்க்கணும். வெளிநாடு போற தொழிலாளர்களோட நலனை எப்படி அரசாங்கம் உறுதி செய்யுதுன்னு இது காட்டுது. இதுல பாருங்க, நல வாரியம்னு ஒன்னு இருக்கு, அது கொள்கைகளை முடிவு பண்ணும். சரி. இன்னொன்னு ஆணையரகம், அவங்க தான் செயல்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு யாரையாவது வெளிநாட்டுல இருந்து மீட்டுட்டு வர்றது, இந்த மாதிரி வேலைகள். ஓ, அப்போ பிளான் பண்றதுக்கு ஒரு டீம், செயல்படுத்துறதுக்கு ஒரு டீம்னு பிரிச்சிருக்காங்க. நல்ல விஷயம்தான். ஆமா, வேலைகள் கொஞ்சம் தெளிவா நடக்கும். சரி, நேரடி பலன்கள் என்னென்ன? நான் பார்த்த தகவல்ல ஏதோ இன்சூரன்ஸ் பத்தி இருந்துச்சு. 5 லட்சம் ரூபாய் காப்பீடு வரும் 200 ரூபாய்க்கா? நம்பவே முடியலையே. ஆமா, அது உண்மைதான். முக்கியமா 2 விஷயம். ஒன்னு, காப்பீடு. எதிர்பாராத விதமா விபத்துல மரணம் ஏற்பட்டா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு இருக்கு. சில சமயம் 10 லட்சம் வரையும் உண்டு. அப்படியா? இந்த 5 லட்சம் ரூபாய்க்கான காப்பீட்டுக்கு 3 வருஷத்துக்கு சந்தா 395 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி. ஆனா இதுல அரசாங்கம் மானியம் தருது. மானியமா? எவ்வளோ? 266 ரூபாய் மானியம். அதனால நீங்க கட்ட வேண்டியது வெறும் 200 ரூபாய் தான். ஓ, இது ரொம்ப நல்லா இருக்கே. வேற ஏதாவது காப்பீடு இருக்கா? இருக்கு. தீவிரமான நோய்களுக்கு தனியா காப்பீடு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை கிளைம் பண்ணலாம். ஆனா அதுக்கு தனியா 550 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி கட்டணும். இது கார்டு வாங்குறதுக்கு முன்னாடியே இருந்த நோய்களுக்கு பொருந்தாது. ஓகே ஓகே. காப்பீடு தவிர வேற நிதி உதவிகள் இருக்கு. ஒருவேளை என்ஆர்டி அட்டை வச்சிருக்கிறவங்க வெளிநாட்டிலயோ வெளி மாநிலத்திலயோ தவறிட்டா அவங்க குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி தராங்க. எவ்வளவு தராங்க? 10வது படிக்கிற பிள்ளைக்கு 3000 ரூபாய், +1 +2க்கு 4000 ரூபாய், காலேஜ் படிப்புக்கு 5000 ரூபான்னு உதவி கிடைக்கும். ஒரு குடும்பத்துல 2 குழந்தைங்களுக்கு இது பொருந்தும். அது மட்டும் இல்ல, இறந்த என்ஆர்டி உறுப்பினரோட பிள்ளைகளோட கல்யாணத்துக்கு 20,000 ரூபாய் திருமண உதவியும் உண்டு. இது நிஜமாவே பயனுள்ள திட்டங்களா தெரியுது. அப்போ ஒருத்தர் இந்த அட்டையை வாங்கணும்னா என்ன தகுதி, எப்படி அப்ளை பண்ணணும்? தகுதின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல 18-55 வயசுக்குள்ள இருக்கணும். வெளிநாட்டுல வேலை பாக்குற விசாவோ இல்ல குடியிருப்பு விசாவோ வச்சு குறைஞ்சது 6 மாசம் தங்கியிருக்கணும். இல்லனா வெளி மாநிலத்துல 6 மாசம் வசிப்பவரா இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்குண்டா? உண்டு. ஸ்டூடெண்ட்ஸ்னா அவங்க விசா 6 மாசத்துக்கு மேல வேலிடா இருக்கணும். சரி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க? உங்க பாஸ்போர்ட் காப்பி, விசா இல்லனா அங்க வேலை பார்க்கறதுக்கான சான்று, உங்க ஆதார் கார்டு, ஒரு போட்டோ, உங்க கையெழுத்து, இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்னா அவங்க காலேஜ் ஐடி கார்டையும் அப்லோட் பண்ணணும். அப்ளிகேஷன் முழுக்க ஆன்லைன்ல தான். nrttamil.tn.gov.in ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல பண்ணணும். இதுக்கு ஏதாவது கட்டணம் இருக்கா? ஆமா, பதிவு செய்யறதுக்கு 200 ரூபாய் கட்டணும். இந்த கார்டு எவ்வளவு நாளைக்கு செல்லும்? இது 3 வருஷத்துக்கு வேலிட். அதுக்கப்புறம் நம்ம ரினியூ பண்ணிக்கணும். ரினியூவல் ஃபீஸ் பத்தி சில தகவல்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. அதனால வெப்சைட்ல அப்பப்ப செக் பண்றது நல்லது. ஓகே. இந்த அட்டை, காப்பீடு, உதவித்தொகை எல்லாம் சரி. இதெல்லாம் தாண்டி இந்த நலவாரியம் வேற ஏதாவது செய்யுதா? நிச்சயமா.
அதுக்கு தான் அந்த ஆணையரகம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க முக்கியமான சில வேலைகள் பண்றாங்க. என்ன மாதிரி? உதாரணத்துக்கு, வெளிநாட்டுல யாராவது கஷ்டத்துல மாட்டிக்கிட்டா அவங்கள பத்திரமா ஊருக்கு கூட்டிட்டு வர்றது, இல்ல துரதிர்ஷ்டவசமா யாராவது இறந்துட்டா அவங்க உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர உதவி பண்றது, இதெல்லாம் ஆணையரகம் பாத்துக்குது. இது ரொம்ப முக்கியமான உதவி. ஆமா. இது இல்லாம வேர்களை தேடின்னு ஒரு சூப்பரான திட்டம் இருக்கு. வேர்களை தேடியா? பேர் நல்லா இருக்கே. அது என்ன திட்டம்? இது வெளிநாட்டுல வாழ்ற தமிழ் இளைஞர்களுக்காக. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 200 இளைஞர்களை செலக்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. எதுக்கு? இங்க நம்மளோட வரலாறு, பண்பாடு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு ஒரு டூர் மாதிரி. அவங்களுடைய பூர்வீகத்தோட அவங்களுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்த இது உதவுது. இது வெறும் நலத்திட்டம் இல்ல, ஒரு கலாச்சார பாலம்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல இந்த என்ஆர்டி அட்டைங்கிறது வெறும் ஒரு அட்டை இல்ல. இது வெளிநாடு, வெளிமாநிலங்கள்ல இருக்கிற தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு கனெக்ஷன். ஒரு பக்கம் சமூக பாதுகாப்பு, இன்னொரு பக்கம் கலாச்சார பிணைப்பு. அப்படிதானே? கரெக்ட். நீங்க ஒரு என்ஆர்டி இல்லனா கூட இந்த மாதிரி திட்டங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு அரசாங்கம் தன்னோட வெளிநாடு வாழ் மக்களை எப்படி பாத்துக்குது, அவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு இது காட்டுது. ஆமா. அதே நேரம் இந்த காப்பீடு தொகை மாதிரி சில சின்ன சின்ன விவரங்கள்ல இருக்கிற குழப்பங்கள் இந்த மாதிரி பெரிய திட்டங்களை செயல்படுத்துறதுல இருக்கிற சவால்களையும் நமக்கு காட்டுது. சரி, அப்போ இந்த ஆய்வோட இறுதியா நீங்க யோசிக்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன். இருக்கிற டெக்னாலஜி, சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் குரூப்ஸ் இதெல்லாம் வச்சு அரசாங்க உதவி போய் சேராத சில இடங்கள்ல நாமளே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவலாம், வெளிநாடு வாழ் தமிழர்களோட இந்த பாதுகாப்பு வலைய இன்னும் எப்படி நாம பலப்படுத்தலாம், இதை நீங்க யோசிச்சு பாருங்க.